Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ தமன்னாவோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிக்க போறேன். சோ அத பத்தி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த வீடியோ வந்து Vogue YouTube சேனல்ல வந்து போட்டுருந்தாங்க. அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதோட ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். சோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So first வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நான் வெட் பண்ணிக்க போகிறேன். ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வெட்டாக இருக்கணும். அதுக்கு நான் ரோஸ் வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்க்ரப் மாஸ்க். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட். ஸோ அதில் வந்து அவங்க சாண்டல்வுட் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் இந்த சாண்டல்வுட் இந்த கட்டை வச்சு நான் இலைச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரோஸ் வாட்டர் வச்சுட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சாண்டல்வுட் பவுடர் வந்து ரியலாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழைச்சிட்டு எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த சாண்டல்வுட் பவுடர் சாண்டல்வுட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த காஃபி பவுடர் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் வந்து எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹனி. ஸோ ஹனியுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு நேச்சுரலாக மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ரன்னியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஈவனாக நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ வந்து இதோட பெனிஃபிட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சாண்டல்வுட் பவுடர் நம்மளோட ஃபேஸில் காலினஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் இதில் வந்து நான் ஹனி யூஸ் பண்ணதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து உட்காருது கண்டுபிடிச்சிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர் சேம் நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் பண்ணுது, டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஹனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி, ஆல்சோ ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணோம். நம்மளோட இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணியாச்சு ஈவனாக ஃபேஸில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே 10 மினிட்ஸ் வந்து விட்டுடுறாங்க. ஃபேஸை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்லாம் வந்து பண்ணிக்கல. ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகும், ரெட்டிஷ் ஆகும் அப்படின்றதுனால அவங்க பண்ணிக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸோட ஸ்கின்லாம் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும், அதனால் அவங்க ஸ்க்ரப் பண்ணிக்கணும் அப்படின்றதில்ல. பட் நம்மளோட ஸ்கின் டைப்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணால் தான் டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகும். நான் 1 மினிட் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். இதை வந்து அப்படியே 10 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபேஸை வந்து ப்ளைன் வாட்டரில் தான் நான் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல காட்டன் டவலில் வந்து நீங்கள் வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக வந்து இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு 1/2 hour பிஃபோர் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்கின். செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபேஸ் பேக் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் கிராம் ஃப்ளோர், என்னோட ஃபேவரட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இது. ஆல்சோ வந்து ஒரு மேஜிக்கலான இன்க்ரீடியன்ட் ஃபேஸ்க்கு. ஸோ அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், இதுவுமே 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ரன்னியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஃபேஸ் பேக்காக. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்ததா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃபேஸில் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து சொல்லிக்கிறேன். கிராம் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இது வந்து சரி பண்ணிடும். நம்மளோட பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஃபேஸில் இருக்க டேனு, ஃபேஸை வந்து பிரைட் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங்கான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேஷன்லாம் இல்லாமல் இந்த மாதிரி மாஸ்க்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து இரிட்டேஷன் இல்லாமல் வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்டு. ஸோ கர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு சூப்பராக பிரைட்டான ஒரு எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோலேயே. ஸோ ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணியாச்சு. ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம 2 ஃபேஸ் பேக் போட்டதுனால நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக வந்து பிரைட்னஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
இது வரைக்கும் அவங்க சொல்லியிருந்த மெத்தட். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து அப்படியே நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் விட்டுறாமல் நீங்கள் வந்து ஏதாவது டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோனருக்கு பதிலாக நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டேப் மாதிரி பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா வந்து செட் பண்ணிடுறேன். இப்படி பண்ணுறதுனால நம்ம போர்ஸ் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போட்டால் கூட நம்மளோட ஸ்கின் வந்து இப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். ஸ்கின்னில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் டேப் மாதிரி பண்ணுற மெத்தடில் வந்து நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கல, நான் டேப் மாதிரி இந்த மெத்தட் தான் வந்து பண்ணிக்கிறேன். ஐ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும், அது வந்து மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சன்ஸ்க்ரீன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கல, ஏன்னா நம்ம க்ரீமாக அப்ளை பண்ணிவிட்டு வந்து ரிசல்ட் காமிக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பேலன்ஸ் எல்லாம் கையில் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப் பாம். நான் வந்து இப்போ கரண்ட்டாக நியூட்ரிஜினா இந்த பிராண்டோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து SPF இருக்குது இந்த லிப் பாமில். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேக்கப் கூட போட்டு வெளியே போய்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ஒரு நைட் டைம் ஸ்கின் கேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டே டைம் ஸ்கின் கேராகவும் அப்படியே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கின் கேர் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஆல்சோ நான் அப்கமிங் வீடியோலேயே வந்து செலிபிரிட்டி ஸ்கின் கேர் வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் வந்து அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ என்னோட அப்கமிங் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணிக்கிறேன். பாய்.